Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம்? இயல் 6 பயிற்சி 6.2 அறிமுகம் பார்க்க என்ன கொடுத்து சில சிறப்பு முக்கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்கள். சில சிறப்பு முக்கோணங்களின் முக்கோணவியல் விகிதங்கள் என்னென்ன? சில குறிப்பிட்ட முக்கோணவியல் விகிதங்களின் மதிப்புகளை வடிவியல் முறையிலும் நாம் பெறலாம். ஜென்ரலா இப்ப தீட்டானா என்னன்னு மட்டும்தான் பேசணும். சைன் தீட்டான்னு என்ன, காஸ் தீட்டான்னு என்ன, டேன் தீட்டான்னு என்னன்னு காமனா பார்த்தோம். சில பர்டிகுலர் வேல்யூஸுக்கு சைன் எவ்வளவு, காஸ் எவ்வளவு, ஒரு பர்டிகுலர் வேல்யூனா 30, 45, 60, அந்த தீட்டாவுடைய மதிப்பு 30, 90, 0, 180, அந்த மாதிரி சில பர்டிகுலர் வேல்யூஸுக்கு மட்டும் சைனுடைய மதிப்பு என்ன, டேனுடைய மதிப்பு என்ன, காசோடைய மதிப்பு என்ன, சீக்கன் மதிப்பு என்னன்னு பார்க்க போறோம். அதுதான் சில சிறப்பு கோணங்கள்னு சொல்லி சொல்றாங்க. முக்கோணவியல் விகிதங்கள், கோண அளவு. இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்? 45 டிகிரி இருக்குண்டா எல்லாம் எப்படி இருக்கு, சைன் 45 எவ்வளவு, டேன் 45 எவ்வளவு, காட் 45 எவ்வளவுன்னு பார்க்க போறோம். 45 டிகிரி, 45 டிகிரி மற்றும் 90 டிகிரி கோண அளவுள்ள ஒரு முக்கோணம் ஏபிசியை படம் 6.9 உள்ளவாறு எடுத்துக்கொள்ளும். இந்த மாதிரி ஒரு முக்கோணம் ஏபிசின்னு ஒரு முக்கோணம் இருக்கு. இந்த பிங்கிறதுல 90 டிகிரி இருக்கு. அப்ப ஒரு முக்கோணத்துல 3 கோணங்களின் கூடுதல் 180. இந்த ரெண்டை எப்படி பிரிக்கிறோம்னா 45 45 இருக்க மாதிரி பிரிச்சுக்கிறோம். அப்ப இதை மூணையும் கூட்டினா 180 டிகிரி வந்துடும்ல. அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா இது ஒரு இருசம பக்க முக்கோணமா ஆயிரும். ஏன்? 2 கோணங்கள் சமம்னா சமமா இருக்க கோணங்களுக்கு எதிர்த்தாப்புல இருக்க பக்கங்களும் சமமா. அப்ப அதை எப்படி எடுக்கிறாங்க? ஏ எடுத்துக்கிறாங்க. இது ஒரு சதுரத்தின் மூலைவிட்டத்தை பொறுத்து வெட்டப்பட்ட ஒரு சதுரத்தின் பாதி அளவு ஆகும். மேலும் இது ஒரு இரு சமபக்க முக்கோணம். இது ஒரு சதுரத்திலிருந்து அதன் மூலைவிட்டத்தை பொறுத்து 2ஆ பிரிச்சு எடுக்கப்பட்ட இரு சமபக்க முக்கோணம். 2 முக்கோணம். இது ஒரு இரு சமபக்கம். இது ஏன்? சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமம். அதனால சதுரத்தின் பக்கங்கள் என்பதால் இம்முக்கோணத்தில் இரு பக்கங்கள் சம அளவானவை என்பதை நாம் எடுத்துக்கொள்வோம். அதை என்னன்னு எடுத்துக்கிறோம்? ஏன்னு இருக்க மாதிரி எடுத்துக்கிறோம். அப்ப பிதாகரஸ் தேற்றத்தின்படி இதுவும் ஏனா இதுவும் ஏனா கர்ணம் என்னவா மாறிடும்? ஏ ஸ்கொயர்டு பிளஸ் ஏ ஸ்கொயர்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் 2 ரூட் ஏ ஸ்கொயர்டு ஆகும். இந்த ஏ ஸ்கொயர்டு ரூட்டை விட்டு வெளியே வந்து ஏ வந்து ஏ ரூட். ஓகே, கர்ணம். பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி மூலைவிட்டத்தின் நீளம் ஏ ரூட்டு என்பதை சரிபார்க்கலாம். ஏபிசி என்ற செங்கோண முக்கோணத்திலிருந்து இந்த முக்கோணத்தை எடுப்போம். ஓகே, இதை எடுப்போம். இதுல இருந்து சைன் 45 இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே 45. இப்ப சைன் 45னா எதிர்பக்கம் பை கர்ணம். ஓகே, எதிர்பக்கம் என்ன இருக்கு? ஏ இருக்கு. கர்ணம் என்ன இருக்கு? ஏ பை ரூட்டு இருக்கு. ஸோ ஏ பை ஏ ரூட்டுங்கில ஏ கேன்சல் ஆயிட்டு 1 பை ரூட்டு வந்துடும். சைன் 45. அதே போல காஸ் 40. காஸ் 45னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் என்ன? ஏ இருக்கு, கர்ணம் ஏ ரூட்டு இருக்கு. ஏ கேன்சல் ஆகி 1 பை ரூட்டு. ஓகே, அடுத்து டேன் 45. டேன் 45க்கு என்ன ஃபார்முலா? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ ஏ பை ஏ அடிச்சு கொடுத்தா 1. ஸோ இந்த 3 வேல்யூ நமக்கு தெரிஞ்சது. எந்தெந்த 3 வேல்யூ? சைன் 45 1 பை ரூட்டு, காஸ் 45 1 பை ரூட்டு, டேன் 45 1 கிடைச்சிருக்கு. இப்ப இந்த 3ல இருந்து அதனுடைய தலைகீழி 3ஐயும் நம்ம கண்டுபிடிச்சோம். சைனுடைய தலைகீழி என்ன? கொசிக்கன். கொசிக்கன் அப்படி தலைகீழ போட்டோம்னா ரூட்டு பை 1 ரூட்டு. காஸ் 45 சீக்கனுடைய தலைகீழி. ஸோ அதுவும் ரூட்டு. டேனுடைய தலைகீழி என்ன? காட்டு. 1 தலைகீழ போட்டா 1. ஸோ இந்த 3ல இருந்து இந்த 3 கிடைச்சிருது. ஸோ 45ங்கிற டிகிரிக்குரிய 6 முக்கோணவியல் விகிதங்களையும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்த பர்டிகுலர் வேல்யூ முக்கோணவியல் விகிதங்கள். கோணங்கள் 30 டிகிரி 60 டிகிரியை கண்டுபிடிக்கப்படும். பக்க அளவு 2 அலகுகள் கொண்ட ஒரு சமபக்க முக்கோணம் PQRஐ எடுத்துக்கொள்வோம். சமபக்க முக்கோணம் PQR அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 அலகு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சினா 2 செங்கோண முக்கோணம் ஆயிரும். ஸோ இது 2 சென்டிமீட்டர் அப்படிங்கல இது ஒரு அழகாயிரும், இது ஒரு அழகாயிரும். ஓகே, அப்போ இது ஒரு செங்கோண முக்கோணம் ஆயிரும், இது ஒரு செங்கோண முக்கோணமா ஆயும் நமக்கு வந்துடும்.
ஆங்கிள் பியின் கோண இரு சமவெட்டி வரைக. அதான் பிக்கு இரு சமவெட்டி நான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சா அது கியூஆரை வெட்டும் புள்ளி எம் ஆகும். எம்ங்கிறது இரு சமமாக பிரிக்கும்னு நமக்கு ஒரு தியரம் இருக்கு. ஸோ இது ரெண்டுன்னா இது ஒன்று இது ஒன்று ஆகும். இது ஒரு தேற்றம். நான் வச்சுக்கணும். பிக்யூ மற்றும் கியூஎம்மின் மதிப்புகள் தெரியும் என்பதால் பிஎம்மின் மதிப்பை பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது மட்டும் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதுவும் தெரிஞ்சிருச்சு இதுவும் தெரிஞ்சிருச்சு இதுவும் தெரியும். அப்போ இந்த வேல்யூ தெரியாது. பித்தாகரஸ் தேற்றத்தை நம்ம பயன்படுத்தலாம். பிஎம் ஈக்குவல் டு என்ன வரும்? பிக்யூ ஸ்கொயர்ட் மைனஸ் கியூஎம் ஸ்கொயர்ட். பிக்யூ ஸ்கொயர்டு என்ன? 2 ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஸ்கொயர்டு. ஸோ 4 மைனஸ் 1 ஒரு √3 வந்துருச்சா? போட்டாச்சு. √3 அலகுகள் என கிடைக்கும். இப்போ இந்த செங்கோண முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகே, எந்த முக்கோணம்? பிக்யூஎம்ங்கிற செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கிடுவோம். இதில் இப்போ sin 30 கண்டுபிடிக்க போகிறோம். sin 30னா sin 30க்கு எதிர்த்தாப்புல இருக்க பக்கம் 1, கர்ணம் 2. ஸோ sin θ ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் QM, கர்ணம் PQ. ஸோ 1/2. ஸோ sin 30 மதிப்பு 1/2. அடுத்து cos 30. cos 30 என்னது? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் எது? PM. அடுத்துள்ள பக்கம் 30 தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 30க்கு அடுத்துள்ள பக்கம் இது. இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். அடுத்துள்ள பக்கம் PM பை கர்ணம் PQ √3/2. ஓகே, அப்ப cos 30 √3/2, sin 30 1/2. இப்போ tan 30. tan 30ங்கல எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் QM, அடுத்துள்ள பக்கம் PM. ஸோ QM பை PM ஈக்குவல் டு 1/√3 போட்டிருக்காங்களா? ஸோ 30க்கு 3 கண்டுபிடிச்சாச்சு. எது? sin 30 1/2, cos 30 √3/2, tan 30 1/√3. இதுக்கு அப்படியே 3க்கும் தலைகீழியா போட்ட முடியாது. சைனுடைய தலைகீழி கொசிக்கன், தலைகீழ போட்டா 2/1. காசுடைய தலைகீழி சீக்கண்ட், தலைகீழ போட்டா √3/2, தலைகீழ போட்டா 2/√3. tan 30 தலைகீழ போட்டா cot 30 √3/1. ஸோ இந்த 3ல இருந்து இந்த 3 நமக்கு கிடைச்சிருது. ஓகே, இப்போ 30க்கு கண்டுபிடிச்சிட்டு இப்போ 60க்கு இதே முக்கோணத்துல 60 எடுக்கையில இது எதிர்பக்கமாயிரும், இது அடுத்துள்ள பக்கமாயிரும், இது கர்ணமாகும். ஸோ sin 60. sin 60க்கு மதிப்பு எதிர்பக்கம் பை கர்ணம் √3/2. ஓகே, cos 60 அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் 1/2. tan 60 எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் √3/1 √3. பார்க்கலாமா? போட்டுக்காங்களா? sin 60 √3/2, cos 60 1/2, tan 60 √3. ஸோ இந்த 60ல இருந்து அப்படியே அதுக்குரிய தலைகீழ 3ஐயும் போட்டு கொசிக்கன் சீக்கன் காட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 30, 45, 60 இந்த 3 கோணங்களையும் சிறப்பு 6 விகிதங்களையும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அடுத்தது முக்கோணவியல் விகிதங்கள் கோணங்கள் 0 மற்றும் 90 கண்டுபிடிக்க போறோம். ஓகே, முக்கோணவியல் விகிதங்கள் கோணங்கள் எதை ரெண்டையும் பார்க்க போறோம்? 0 டிகிரி 90 டிகிரியை பார்க்க போறோம். இதுக்கு என்ன செய்யணும்? முக்கோணவியல் விகிதங்கள் 0 டிகிரி மற்றும் 90 டிகிரியின் மதிப்புகளை காண நாம் ஓரலகு வட்டத்தை பயன்படுத்தி கொள்வோம். ஓரலகு வட்டம்னா என்ன அர்த்தம்? ஆரம் ஒரு அலகு இருக்கிற மாதிரி இருக்க ஒரு வட்டம், ஒரு அலகு இருக்கிற மாதிரி ஆரத்தை உடைய ஒரு வட்டத்தை எடுத்துக்கிடுவோம். ஆதிப்புள்ளியை மையமாக வைத்து எடுத்துக்குவோம். இதற்காக இங்கு ஓரலகு ஆரம் கொண்ட வட்டத்தை வரைகிறோம். ஏன்? இந்த ஓரலகு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அனைத்து முக்கோணங்களுக்கும் கர்ணத்தின் அலகு ஒன்னாகவே வரும்ன்றதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் ஓரலகு இருக்கணும், கர்ணம் எல்லாம் ஒண்ணுன்னு இருக்கிறதுக்காகத்தான் ஓரலகு உள்ள ஒரு வட்டத்தை எடுத்துக்கிறோம். ஒப்பிடுவதற்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நாம் மிகை மதிப்புகளை மட்டும் கணக்கிடுவதால் தூரங்களின் அளவுகள் என்பதால் அதற்குரிய முதற்கால் பகுதியை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். இப்போ இங்க ஒரு முக்கோணத்தை எடுத்திருக்காங்க, OPQன்ற முக்கோணம் எடுத்துட்டாங்க. இது ஆரத்தையும் குறிக்கும், கர்ணத்தையும் குறிக்கும். ஸோ இது என்ன எடுத்திருக்கோம்? ஓரலகு. இந்த இடத்த தீட்டன். ஸோ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்ப OQ பை OP cos தீட்டான்னு வரும். ஸோ அது இந்த இடத்துல எக்ஸ் கோஆர்டினேட் cos தீட்டா, ஒய் கோஆர்டினேட் எதை குறிக்கும்?
சைன் தீட்டாவை குறிக்கும். ஏன்? எதிர்பக்கம் பை கர்ணம், எதிர்பக்கம்ல சைன் தீட்டா பை 1 சைனுன்னு வந்துடும். ஸோ ஒய் கோஆர்டினேட்டு சைனாவும் எக்ஸ் கோஆர்டினேட்டு காசாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை மட்டும்தான் எடுக்கணும், ஏன்னா நம்ம மிகை மதிப்புகளை மட்டும் கணக்கிட போகிறோம். ஓகே, பி எக்ஸ் கமா ஒய் என்பது ஓரலகு வட்டத்தின் மீது முதற் காற்பகுதியில் உள்ள ஒரு புள்ளி எனில் ஆங்கிள் POQ ஈக்குவல் டு தீட்டா, ஆங்கிள் POQ ஈக்குவல் டு தீட்டா, இதை மட்டும் தீட்டான்னு வச்சுக்கிடுவோம். சைன் தீட்டா ஈக்குவல் டு சொன்னேன் இல்லையா, சைன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம் PQ by OP that is equal to y by 1 that is equal to y. So y coordinate வந்து sin theta y, cos theta is equal to அடுத்துள்ள பக்கம் by கர்ணம் OQ by OP, அடுத்துள்ள பக்கம் x coordinate x by 1 that is equal to x. So அந்த புள்ளி x, y ன்னு வந்துரும். So tan theta னா எதிர்பக்கம் by அடுத்துள்ள பக்கம் y by x. theta is equal to 0 எனும் பொழுது OP ஆனது OAவின் மீது அமையும். இங்கு a 1,0 என்பதால் x is equal to 1, y is equal to 0. அதாவது இது வந்து தீட்டாவே இல்லாம 0 ஆயிடுச்சுன்னா இந்த OP வந்து இந்த OQவோட ஓவர்லாப் ஆகி தீட்டாவே இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, அப்ப என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா x உடைய வேல்யூ இந்த இடம் வந்துடும் 1,0 ஆயிரும். ஓகே, சைன் 0 அப்ப என்ன ஆகும் 0 ஆயிரும். ஏன்? சைன் வந்து y கோஆர்டினேட், அப்ப எக்ஸ் அச்சின் மேல ஒரு புள்ளியை நாம குறிக்கும் பொழுது ஒய் வேல்யூ 0. ஓகே, சைன் 0 அப்படின்னா அதை தலைகீழா போட்டோம் அப்படின்னா சைனுடைய தலைகீழி கொசிகன் 0, அப்ப 1/0 அப்படிங்கிற எனிதிங் பை 0 we can't define, வரையறுக்கப்படவில்லை, வேல்யூ இல்ல. இப்ப cos 0, cos 0னா என்ன சொன்னோம், அடுத்துள்ள பக்கத்தை குறிக்குது, அடுத்துள்ள பக்கம் இங்க எவ்வளவு குறிக்குது 1, so cos 0 1. ஓகே, காஸ் உடைய தலைகீழி சீக்கன், ஸோ 1 உடைய தலைகீழி 1, இப்போ சீக்கன் 0வும் 1. இப்போ டேனுக்கு வருவோம், tan 0, டேன்னா என்னது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் தானே சொன்னோம், ரெண்டு இதுக்கு ஓவர்லாப் ஆயிருது. அப்போ 0 பை எனிதிங் 0ன்னு ஆயிரும், ஏன்னா ஒய் கோஆர்டினேட்டே இங்கே இருக்காது, ஒய் கோஆர்டினேட் என்னது 0. ஸோ 0 பை எனிதிங் ஈக்குவல் டு 0. tan 0 0னா காட்ட தலைகீழ போட்டோம்னா 1/0ன்னு வரும், அது வரையறுக்கப்படவில்லை. எனிதிங் பை 0 இன்டெஃபினைட், நாட் டிவைட், வரையறுக்கப்படவில்லை. தீட்டா வந்து 90ன்னா அப்ப 0க்கு எல்லாம் பார்த்து, அதே போல இந்த தீட்டா அப்படியே எங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து இங்க வரைக்கும் வந்துடுது, இப்படி வந்துடுது 19 வந்துடுது, தீட்டா வந்து 19 வந்துடுது. அப்ப என்னன்னு பாருங்க, தீட்டா ஈக்குவல் டு 90 என்னும் பொழுது இந்த ஓபி கொஞ்சம் கொஞ்சமா போய் ஒய் ஆக்சிஸோட ஓவர்லாப் ஆயிடும், ஓபி கொஞ்சம் கொஞ்சமா நகண்டு ஒய் ஆக்சிஸோட ஓவர்லாப் ஆகும் பொழுது பிங்கிற பாயிண்டா வந்து, ஸோ அது என்னது ஒய் ஆக்சிஸ் மேல ஒரு புள்ளி குறிச்சோம்னா அதுக்கு எக்ஸ் கோஆர்டினேட் 0, ஒய் கோஆர்டினேட் 1 ஆகும். ஸோ சைன் 90 அப்படிங்கல இதுக்கு எதிர்பக்கம் இதாயிரும், அடுத்துள்ள பக்கம் இதுன்னு ஆகும். ஸோ சைன் 90ங்கல 1 ஆகும், காசுங்கல எக்ஸ் கோஆர்டினேட் 0 ஆயிரும். ஓகே, அப்புறம் சைனுடைய தலைகீழி கொசிக்கன், இது தலைகீழ 1/1 போட்டா 1. காஸ் 90 சீக்கன் 90 உடைய தலைகீழி 1/0னா வரையறுக்கப்படவில்லை. ஸோ tan 90யும் 1/0, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கம் 1 அடுத்துள்ள பக்கம் இங்கே வந்துடும், எக்ஸ் கோஆர்டினேட்டே இருக்காது இல்லையா, எக்ஸ் கோஆர்டினேட் 0 ஆகும். ஸோ 1/0 வரையறுக்கப்படவில்லை. இதை தலைகீழ போட்டோம்னா 0 பை எனிதிங் 0, cot 90 0. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே ஒரு அட்டவணையா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, அதை நல்லா நம்ம படிச்சுக்கணும். பாருங்க, இந்த அட்டவணை ரொம்ப முக்கியம். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, கொசிக்கன், சீக்கன், காட். எந்தெந்த ஆங்கிள் பார்த்துருக்கோம், சிறப்பு கோணங்கள் 0, 30, 45, 60, 90. இதுதான் பேசிக், இதை நல்லா படிச்சு வச்சுக்கணும். இது தெரிஞ்சாதான் நீ அடுத்து வர கணக்குகளை நம்மளால செய்ய முடியும். இதை எப்படி நம்ம ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த முதல் ரோவை மட்டும் நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணிக்கலாம். முதல் ரோ சைன் தீட்டா சைன் 0 0, சைன் 30 1/2, சைன் 45 1/√2, சைன் 60 √3/2, சைன் 90 1. இது எல்லாமே சைன். எப்படி? சைன் 0 0, சைன் 30 1/2, சைன் 45 1/√2, சைன் 60 √3/2, சைன் 90 1. இதே இது இப்போ காசுக்கு எழுதலாம்னா அப்படியே ரிவர்ஸா 1 √3/2,
1/√1/2 0. முதல் ரோ இருந்துச்சுன்னா அதை அப்படியே தோசை இருக்கிற மாதிரி 3 போட்டோம்னா காசோடைய அத்தனை வேல்யூஸும் வந்துடும். ஓகே, இப்போ டேன் பார்ப்போம். டேன் என்ன? டேன் வந்து சைனை காசையும் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா டேன் தீட்டா கிடைச்சோம். இப்போ டேன் தீட்டானா 0/anything 0. இது ரெண்டையும் டிவைட் பண்ணி பாருங்க. 2 2 கேன்சல் ஆகி 1/√3. இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 1. இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 2 2 கேன்சல் ஆகி √3. anything by 0 வரையறுக்கப்படவில்லை. ஸோ இந்த முதல் ரோ நீ நல்லா 0 30 45 60 90ன்னு எழுதிட்டு முதல் ரோ சைனுக்குரிய வேல்யூவை மட்டும் நீ மனப்பாடம் பண்ணினா அதுலேருந்து காசு, அதுலேருந்து டேனு, அப்புறம் கொசிக்கன்னா சைனுடைய தலைகீழ் ஃபுல்லாக கொசிக்க. சீக்கன்னா என்னது? காசுடைய தலைகீழ். காட்டுனா டேனோட தலைகீழாக போட்டீங்கன்னா கிடைச்சி. ஸோ இதை முழுசாக கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். முதல் ரோவை மட்டும் நல்லா தரவாக படித்து வச்சுட்டா அதை அப்படியே திருப்பி போட்டால் காசு கிடைக்கும். சைனையும் காசையும் டிவைட் பண்ணால் டேன் கிடைக்கும். சைனை தலைகீழ போட்டால் கொசிக்கன் கிடைக்கும். காசை தலைகீழ போட்டால் சீக்கன் கிடைக்கும். டேனை தலைகீழ போட்டால் காட்டிட்டான். ஓகே.